Students, good morning. This is previous slide classifications of drugs. In this section, I talk about addiction and dependence. Addiction is a physical and physiological need to do or take or use certain substances such as alcohol to the point where it could be harmful to the individuals. ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு சில சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்மளுடைய பாடி நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் நமக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சும் நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் நீட் டு டூ, நம்ம உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் நமக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சி ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறது நம்ம அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு அடிக்ட் ஆகிறது அப்படின்னா அதுக்கு அதால் நமக்கு தீமை உண்டாகுது அப்படின்னு தெரிஞ்சும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை மறுபடியும் எடுத்துக்கிறது நம்ம அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் அடிக்டிவ் பிஹேவியர் கேன் பி பர்சனலி டெஸ்ட்ரக்டிவ் எ பர்சன். இந்த அடிக்ஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பர்சனுக்கு. ஓவர் டைம் அடிக்ட் ஸ்டார்ட் டு லாஸ் நாட் ஒன்லி த ஜாப், homes and money, but also friendship, family, relationship and contact with the normal world. இந்த அடிக்ஷனாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாபை மிஸ் பண்ணுறாங்க, ஹோம், மணி, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்பு, நார்மல் வேர்ல்டு, நார்மலாக மற்றவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க எழுந்துக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அடிக்ஷன் டு ட்ரக் அண்ட் ஆல்கஹால் கேன் லீட் டு எ physiological attachment to certain affects such as euphoria and temporary feeling of well-being. ட்ரக்ஸுக்கும் ஆல்கஹாலுக்கும் அடிக்ஷன் ஆகிறதுனால, அதாவது ஃபிசியாலஜிக்கல் அட்டாச்மெண்ட் ஆகிறதுனால அவங்க டெம்ப்ரவரியாக ஃபீலிங் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. டெம்ப்ரவரியாக ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. Repeated use of drugs and alcohol may affect the tolerance level of receptors present in the body. ரிப்பீட்டடாக நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாலரன்ஸ் லெவல் எல்லாமே ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய பாடி பார்த்திங்கன்னா அதோடைய தாங்கக்கூடிய தன்மையை அப்படியே இழந்து போயிடுது. திஸ் receptors then respond only highest dose of the drugs and alcohol, leading to greater intake and addiction. ஸோ இதனால் ஹையஸ்ட் டோசேஜ் எடுத்துக்கிட்டால் தான் அந்த ட்ரக்ஸ் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் லீட் டு ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் டிபெண்டன்ஸ். இதனால் அதிக அளவில் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக ட்ரக்ஸையும் ஆல்கஹாலையும் எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கிறோம். when physiological dependence develop, the drugs user get mentally hooked on the drug. இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிருக்கவங்க பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கலாகவும் அதை பற்றியே நினச்சிட்டே இருப்பாங்க. ட்ரக் யூஸர் பார்த்திங்கன்னா மென்டலியும் அதை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க, அந்த ட்ரக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. த ட்ரக் யூஸர் கன்ஸ்டன்ட்லி திங்கிங் ஒன்லி அபவுட் த ட்ரக் அண்ட் கண்டினியூஸ் த அன்கன்ட்ரோலபிள் கிரேவிங் ஃபார் இட். ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்ஸை பற்றியே ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அதையே நினச்சிட்ருக்கிறது. திஸ் ஸ்டேட் கால் த யூஃபோரியா. இது மாதிரி இருக்கிறத நம்ம யூஃபோரியா அப்படின்னு சொல்லுவோம். யூஃபோரியா அப்படின்னா மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. இஸ் கேரக்டரைஸ்டு பை மென்டல் அண்ட் இமோஷ்னல் ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் வித் த ட்ரக். இப்போ ட்ரக்ஸு இருந்தால் தான் இவங்களால இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இவங்களுடைய மென்டலாகவும் இமோஷ்னலாகவும் ஃபுல்லாக அதை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஒரு சந்தோஷமாகவே இருக்க மாதிரி, அந்த ட்ரக்ஸை நினச்சிட்டு ஒரு சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே இவங்களுடைய கேரக்டர் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் இது எல்லாமே எது ஆக்குபை பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ட்ரக்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். Physical dependence is a state in which the user body requires a continuous presence of the drugs.
ஃபிசிக்கலாக நம்ம பாடி வந்து ட்ரக்ஸையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து ட்ரக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாடி நினச்சிட்டே இருக்கும். இஃப் த இன்டேக் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால் இஸ் abruptly stopped, he or she would develop the withdrawal symptoms. சடனாக நம்ம அந்த ட்ரக்ஸோ அப்படின்னு ஆல்கஹால் எடுத்துக்கிறத இன்டேக் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணும்பொழுது withdrawal symptoms வந்து உடனே ஃபார்ம் ஆகுது. In a sense, the body become confused and protest against the absence of drugs. ட்ரக்ஸ் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய பாடி நார்மலாக இருந்த மாதிரி இருந்த அவங்களுக்கு திடீர்னு ஸ்டாப் ஆகும்பொழுது அவங்களோட பாடி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. The withdrawal symptoms may range from mild tremor to convulsions, severe agitation and fits, depression mood, anxiety, nervousness, restlessness, irritability, insomnia, dryness of the throat, etc. depending on the types of drugs and drug abuse. இப்போ withdrawal symptoms அப்படின்னா என்னென்னா, சடனாக ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ ஸ்டாப் பண்ணுற ஒரு பர்சனுக்கு withdrawal symptoms இருக்கும். அதாவது ட்ரக்ஸ் இருந்தால் தான் இருக்க முடியும் நார்மலாக அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சடனாக அந்த ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணும்பொழுது அவங்களுக்கு எது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, மைல்டு ட்ரீமர் இருக்கும். மைல்டு ட்ரீமர் அப்படின்னா சிறு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கன்வால்யூஷன்ஸ், சின்னதாக வலிப்பு இருக்க மாதிரி இருக்கும். சிவியர் ஏஜிடேஷன் அப்படின்னா ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபிட்ஸ், வலிப்பு வர மாதிரி இருக்கும். டிப்ரெஸ்டு மூட், ரொம்பவே வந்து மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. என்சைட்டி அப்படின்னா கவலையாக இருக்கிறது. நர்வஸ்னஸ், பதட்டமாக இருக்கிறது. ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு ரெஸ்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இரிட்டபிலிட்டி, ரொம்ப எரிச்சலாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கோபமாக நடந்துக்கிறது. இன்சோமியானா தூக்கமே இல்லாமல் இருக்கும், தூக்கமே வராது அவங்களுக்கு. ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட், அவங்களுடைய த்ரோட்டெல்லாம் ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வித்ட்ராவுடைய சிம்டம்ஸ். இது ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. டிபெண்டிங் ஆன் த டைப்ஸ் ஆஃப் ட்ரக் அப்யூஸ் இருக்காங்க. மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய ட்ரக்ஸை பொறுத்து அந்த சிம்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நிறைய பேருக்கு. This slide I talk about effects of drugs and alcohol. The short-term effect appear only for a few minutes after intake of drugs and alcohol. ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் வந்து ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்னு சொல்லுவோம். The abuser feel a false sense of well-being. ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு ஃபால்ஸான ஒரு சென்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். அதாவது நம்ம ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ப்ளசண்ட் ட்ரௌசினஸ், ஒரு மயக்க நிலையை நமக்கு ஏற்படுத்தும். சம் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் ஆர் யூஃபோரியா. ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா யூஃபோரியா அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறது. பெயின் இருக்கும், வலி. டல்னஸ் ஆஃப் சென்ஸ், ஒரு மந்த உணர்வு இருக்கும். ஆல்டரேஷன்ஸ் இன் பிஹேவியர், நடத்தையில் மாற்றம் இருக்கும். நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கும் பிஹேவியர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகும். பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்காது. நார்காசிஸ் மீன் டீப் ஸ்லீப்பிங், ரொம்ப ஆழ்ந்த உறக்கம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது. நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ரோடு ஓரத்தில், அந்த டிச்சு ஓரத்தில் அதெல்லாம் படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப டீப்பான ஸ்லீப்பிங்க. அவங்கள அடித்தாலும் அவங்கள என்ன பண்ணாலும் எதுவுமே தெரியாது. ஸோ அது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறது. நாசியா மீன் குமட்டல், வாமிட் வர மாதிரி இருக்கும். அண்ட் வாமிட்டிங், ஒரு சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன்ஸ், வாமிட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்டு. இது நமக்கு ஷார்ட் ஆன்சர். இது லாங் டேர்ம் எஃபெக்ட்டு, ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்டு. இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்டான ஷார்ட் ஆன்சர் இந்த டாப்பிக்கில். Drugs and alcohol have long-term effect that lead to serious damage because of the constant and excessive use.
அளவுக்கு அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால லாங் டேர்ம் எஃபெக்ட் உருவாகுது. The physical and mental disturbance make the life of the user unbearable and torturous. For example, heavy drinking permanently damage the liver and brain. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு பர்சன் வந்து எடுத்துக்கக்கூடிய அவங்க ட்ரக்ஸு அவங்கள மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி ட்ரிங்கிங் பெர்மனெண்ட்லி டெய்லி வந்து பெர்மனெண்ட்டாக நிறைய ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லிவர் அண்ட் பிரெயின் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. The use of alcohol during adolescence may have the long-term effect. Alcohol interferes with the ability of the liver to break down of fat. Adolescence period அப்படின்றது 19 ஏஜ் வரைக்கும் இருக்க ஒரு பீரியட், 14 to 19. ஸோ இந்த டைம்லேருந்தே ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆகிறதுனால நம்மளுடைய லிவரில் ஃபேட் இருக்கு இல்லையா, அது பிரேக் டவுன் ஆகிறதுல போயிட்டு இந்த ஆல்கஹால் போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ ஓவர் டைம் ஃபேட் அக்குமுலேஷன்ஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஆல்கஹால் destroy the liver cells and scar tissue grow in the place of your dead cells. This scarring of the liver is called the liver cirrhosis. நம்மளுடைய லிவரில் ஃபேட்டு ஸ்டோர் ஆகிறதுல போயிட்டு ஆல்கஹால் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அப்படி பிரேக் டவுன் ஆகாமல் ஃபேட் வந்து லிவரில் அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறதுனால ஃபேட்டில் இருக்கக்கூடிய அந்த லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிடுது. லிவர் செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுனால அங்கே ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. ஸ்கார் டிஷ்யூ அப்படின்னா என்னென்னா லிவருடைய மேலே தழும்பு மாதிரி உருவாகிறது ஸ்கார் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கார் டிஷ்யூ லிவர் மேலே ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இது நம்ம லிவர் சிர்ஹாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லாங் டேர்ம் எஃபெக்ட்னால வரக்கூடியது தான் லிவர் சிர்ஹாசிஸ். லிவர் வந்து டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாது. Alcohol irritate the stomach lining due to the productions of excessive acid leading to ulcer. ஆல்கஹால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதுனால எக்ஸஸ் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகுது ஸ்டொமக்கில். ஸோ இது வந்து இது அல்சரை காஸ் பண்ணுது. அல்சர் அப்படின்னா ஸ்டொமக்கோடைய லைனிங்லாம் மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து காயத்தை ஏற்படுத்துது நம்ம அல்சர்னு சொல்கிறோம். எக்ஸசிவ் ஆல்கஹால் யூஸ் வீக்கன்ஸ் த ஹார்ட் muscles causing the scar tissue to build up in the cardiac muscles fibers. ரொம்ப அதிகமாக நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால ஹார்ட் மசில்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆகுது. ஸோ ஹார்ட் மசில்ஸ் மேலே பார்த்திங்கன்னா ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. ஸ்கார் டிஷ்யூ அப்படின்னா ஹார்ட் மேலே தழும்பு மாதிரி உருவாகிறது. ஸோ கார்டியாக் மசில்ஸ் ஃபைபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக் ஆகிடும். As a result, heavy drinkers have an increased risk of high blood pressure, stroke, coronary artery disease and heart attack. அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால ஹெவி ட்ரிங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸ்ட்ரோக் இருக்கும். ஸ்ட்ரோக் அப்படின்னா பக்கவாதம். கரோனரி ஹார்ட் டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹார்ட் அட்டாக்கால் நிறைய பேர் இறந்து போகிறதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுக்கெலாம் என்ன ரீசன்ஸ்னால் ஹெவி ட்ரிங்கர்ஸ்க்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோர்சகாஃப் சிண்ட்ரோம், ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. கோர்சகாஃப் சிண்ட்ரோம் மீன் chronic memory disorder is most commonly caused by the alcohol misuse. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால்ஸ் டெய்லி ஹெவியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கோர்சகாஃப் சிண்ட்ரோம் வந்து ஃபார்ம் ஆகும். கோர்சகாஃப் சிண்ட்ரோம் அப்படின்னா க்ரானிக் மெமரி டிஸார்டர், அதாவது கடுமையான நினைவு குறைபாடுன்னு சொல்லுவோம். ஸோ யாருமே வந்து ஞாபகம் இருக்காது, எல்லாமே வந்து மறந்து போயிடும். ஸோ அது மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். This slide I talk about prevention and control. It is practically possible to prevent someone from using drugs and alcohol. Drugs and alcoholக்கு
அடிக்டாக இருக்கவங்கள அதுலேருந்து ப்ரீவென்ட் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் தான். ஹியர் ஆர் சம் வேஸ் தட் ஹெல்ப் டு ப்ரீவென்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ அவங்களேருந்து எப்படி ப்ரீவென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நமக்கு கீழே இப்போ நிறைய வேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். எஃபெக்டிவ்லி டீலிங் வித் த பியர் ப்ரெஷர். இதான் ஃபஸ்ட்டு. த பிக்கெஸ்ட் ரீசன் ஃபார் teens to start on drugs is due to their friends or peer groups imposing pressure on them. Hence, it is the important to have a better group of friends to avoid such as harmful drugs and alcohol. இந்த டீன் ஏஜில் பார்த்தீங்கன்னா அவங்க சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுனால தான் போயிட்டு அவங்க ட்ரக்ஸுக்கு அந்த பழக்கம் ஆகிறது. ஸோ ஒரு சில டீமில் சரியில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸுனால ஸோ இவங்க வந்து இதை கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அந்த ட்ரக்ஸை கொடுக்கறது மூலயமா ஸோ ஃப்ரெண்ட்ஸுடைய ப்ரெஷர்னால இவங்க ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான வே என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகுறது தான், அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வர்றது தான் இதோடைய ஃபஸ்ட்டு டீலிங்கு. ஸோ அது மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது மூலயமா நம்ம இந்த ஆல்கஹால் அப்யூஸ் ஆகிறதுலேருந்து நம்மளை ப்ரீவென்ட் பண்ணிக்கலாம். Seeking help from the parents and peers. Help from parents and peer groups should be sought immediately so that they can be guided appropriately. Help may even be sought from the close and trusted friends. Getting the proper advice to sort out the problems would help the young to win the feeling and anxiety to guilt. ஸோ பேரண்ட்ஸுடைய ஹெல்ப்னால் நம்ம இதிலேருந்து எஸ்கேப் ஆகலாம். நம்மளுக்கு ஏதாவது உடனடியாக ஏன்னா ஹெல்ப் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம போய் சொல்கிறது மூலயமா ஸோ இதுலேருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஹெல்ப் மே ஈவன் சார்ட் ஃப்ரம் த க்ளோஸ் அண்ட் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸு. நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது மூலயமா நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம். ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலயமா ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியில் வரணுன்றதுனால இதனால் உங்களோட ஃபீலிங்ஸு என்சைட்டினா உங்களுக்கு கவலை, கில்ட்டினஸ், ஸோ இது எல்லாமே வந்து சரியாகும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது தான் ட்ரக்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கு வந்து நம்பகத்தன்மையாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது மூலயமா ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். Education and counseling create the positive attitude to deal with the many problems and to accept the disappointment of in life. Educations நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு இதுவை கொடுக்கறதுனால, ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுனால நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் அப்யூஸ்குள்ளே நம்மளால் என்ட்ராக முடியாது. ஸோ நிறைய ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எப்படி நம்மளை ஃபேஸ் பண்ணிக்கணும், எப்படி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற கவுன்சிலிங்லாம் ப்ராப்பராக நம்மளுக்கு எஜுகேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இதனாலேயும் நம்ம ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன், ஒரு கவுன்சிலிங் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடலாம். Looking for danger signs. The teachers and parents need to look the signs that indicate the tendency to go in far addictions. போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடியவர்களை வந்து கண்காணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம், பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும். ஸோ கண்காணிக்கிறது மூலயமா அந்த ட்ரக் அப்யூஸ் ஆகிறவங்கள்ட்டேருந்து நம்ம ப்ரீவென்ட் பண்ணலாம். Seeking the professional and the mental assistance. Assistance is available in form a highly qualified psychologist and the addictions and the rehabilitations programs to help the individuals overcome the problems. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ட்ரக்ஸுக்கு அதாவது அடிமையாக இருக்காங்க இல்லையா, அதிகமாக ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அது மாதிரி ட்ரக்ஸு அண்ட் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனவங்களை நம்ம ப்ரீவென்ட் பண்ணுறதுக்கு
சைக்காஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் கூட்டிகிட்டு போகிறது மூலயமா ஸோ க்யூர் பண்ணலாம். நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறது மூலிமா அதனால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுலாம் அவங்க சொல்லுவாங்க. ப்ரோக்ராமின் மறுவாழ்வு திட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறது மூலயமா அவங்க இந்த ட்ரக்ஸை வந்து அடிக்ட் ஆகிறதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா இதுலேருந்து அவங்க வெளியில் வரலாம். மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன்ஸ். மென்டல் ஹெல்த் இஸ் a state of well-being of your mind with self-esteem. The self-esteem means like yourself and being able to stand up what you believe is right. Positive mental health is the important part of the wellness. A mentally healthy person reflects a good personality. மென்டல் ஹெல்த் அப்படின்றது நம்மளுடைய மனநலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சுயமரியாதை கூட இருக்கக்கூடிய ஒரு மனநலத்தை தான் குறிக்கும். சுயமரியாதை அப்படின்றது நம்ம செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறோம். செல்ஃப் எஸ்டீம் மீன்ஸ் லைக் யுவர் செல்ஃப். செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா நம்மளை ஃபஸ்ட்டு நமக்கு பிடிக்கணும், நம்ம செய்கிறது கரெக்ட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். ஸோ இதுதான் நம்ம செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்கிறது. பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வெல்னஸ் அப்படின்றது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஒரு நேர்மறையான ஒரு மனநலம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. த மென்டலி ஹெல்த் பர்சன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஏ குட் பர்சனாலிட்டி. மென்டலாக ரொம்ப ஹெல்த்தாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மென்டலி ஹெல்த் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் த அப்ரிஷியேட்டட் அண்ட் ரிவார்டட். மென்டலாக ரொம்ப ஹெல்த்தாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரிஷியேட் வந்து வெளியில் வாங்கிட்டே இருப்பாங்க. நிறைய ரிவார்டட் அந்த சொசைட்டி ஆஃப் திஸ் பர்சன்ஸ் த கிரியேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் த கோஆப்ரேட்டிவ் வித் அதர்ஸ். மற்ற கூட சேர்ந்து இருப்பாங்க. ஸோ நிறையா பாராட்டு புகழ் எல்லாம் நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த லைஃப். நம்மளோட லைஃப்பை நல்ல குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு எது நம்மளுக்கு ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் தான். The depression is common mental disorder that cause people to the experience depressed mood, loss of interest or pressure, feeling of the guilt, low self-worth, disrupt the sleep, poor appetite, low energy and poor concentration. Depressions அப்படின்றது ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக மனநல குறைபாடுன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனநலில் நம்மளுடைய ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது கூடயும் போயிட்டு ஒரு இன்வால்மெண்ட் ஆக மாட்டோம். ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். மகிழ்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஒரு குற்ற உணர்வு பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது நம்மளுடைய மதிப்பை நம்ம ரொம்ப குறைச்சி எடை போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அமைதி இல்லாத ஒரு தூக்கமாக இருக்கும். பசின்றதே இருக்காது. நம்மளோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டோம். அது மாதிரி நம்மளுடைய கவனம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எதுலேயும் ஒரு இன்வால்மெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே எதோடைய சிம்டம்ஸ்னால் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்றதுக்குடைய சிம்டம்ஸ் இது. பார்ட்டிசிபேட்டிங் இன் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கேன் இன்க்ரீஸ் த செல்ஃப் எஸ்டீம். இன்க்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா நம்மளோட சுயமரியாதையை அதிகரிக்கும். பூஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்மளுடைய தன்னம்பிக்கையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிரியேட் ஏ சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட் நம்மளுடைய அதிகார உணர்வை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். என்ஹான்ஸ் த சோஷியல் கனெக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் சமூகம் தொடர்பான மற்றும் அதோடைய உறவு முறைகளை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ பிரெயின் இஸ் ஒன்லி ஆஃப் த மோஸ்ட் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த பாடி and the need steady stream of nutrients to functions. நம்மளுடைய பாடியில் அதிகமாக மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எங்கே நடக்குது அப்படின்னா நம்மளோட பிரெயினில் தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வேணும். புவர் டயட் மே நாட் ப்ரொவைட் த நியூட்ரியன்ஸ் ஃபார் த ஹெல்த்தி பாடி அண்ட் மே ப்ரோக் சிம்டம்ஸ் anxiety அண்ட் டிப்ரெஷன்ஸ். ரொம்ப கம்மியாக நம்ம உணவு எடுத்துக்கிறது மூலயமா நம்மளுடைய பாடியில் ஹெல்த்து வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஸோ இதனால் என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா ஆன்சைட்டி ரொம்ப கவலை இருக்கும். ரொம்ப டிப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ இதோட நமக்கு 7th சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த சாப்டரில் மென்டல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன்ஸ், மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் அண்ட்ஸில் வரும். டிஃபைன் மென்டல் ஹெல்த் அண்ட் டிஃபைன் டிப்ரெஷன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஆல்கஹால் அப்யூஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதோடைய ப்ரீவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கேட்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். லிவர் சிர்ஹாசிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஆல்கஹாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னென்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 132 இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வித்ட்ராவல் சிம்டம்ஸு, லாங் டேர்ம் சிம்டம்ஸு, ஷார்ட் டேர்ம் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அடிக்ஷன் ஆஃப் டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரக்ஸ் வந்து எந்தெந்த பிளான்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றதான் பார்த்துருப்போம். ஆட்ரோஃபா பிளான்ஸு, டேட்டுரா, அதுக்கப்புறம் கெனஃபினா சட்டிவா, ஒப்பிஎம் பிளான்ட்டு, இதில் கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸுடைய நேமு, ஸோ அதோடைய சைடு எஃபெக்ட் என்ன, குரூப் ஆஃப் ட்ரக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸ். ஷார்ட் ஆன்சரில் 5 மார்க்கில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.